ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மியுடைய நோட் சீரிஸ் மாதிரியே இன்ஃபினிக்ஸுடைய நோட் சீரிஸுமே இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான சீரிஸ். இந்தியாவில் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் சீரிஸ்க்குனே சர்டைன் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நமக்கு நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இன்ஃபினிக்ஸுடைய அடுத்த நோட் சீரிஸ் இன்ஃபினிக்ஸ் நோட் 13 பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்கும், டிசைன் எப்படி இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த எல்லாத்தையும் பற்றியும் வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கென்யாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 சீரிஸ் அப்படின்றது இருக்க போகுது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் பிளாக், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர் இருக்க போகுது. இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் கொஞ்சம் லெதர் ஃபினிஷில் நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி லுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கென்யா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் கூட ஹீலியோ G99 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 4G ப்ராசரை இன்க்ளூட் பண்ணி தான் அங்கே 4G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது 4G ஸ்மார்ட் ஃபோனாக இல்லை 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுலேயுமே ஒரு புது 5G ப்ராசர் மீடியாடெக் கூட Dimensity 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது 5G ப்ராசரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த Dimensity 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசர் என்ன ப்ராசர் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது நமக்கு Dimensity 810 அப்படின்ற ஒரு ப்ராசர் மார்க்கெட்டில் இருந்துச்சுல. ஸோ அந்த ப்ராசருடைய ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான். அதில் கொஞ்சம் கிளாக் ஸ்பீடெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான் இந்த Dimensity 6080 அப்படின்ற ப்ராசர். அதனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு Dimensity 810 அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசரோட நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸுடைய நோட் 30 சீரிஸ்க்கு இது ஒரு நல்ல ப்ராசராக இருக்கும். ஏன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 நமக்கு தெரியும் அது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸே நமக்கு பார்த்தீங்கன்னா நோட் 12 12,000 செக்மெண்ட்டுக்கும் அண்ட் நோட் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா 16,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கும் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அதே மாதிரி தான் வரும் அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசர் கண்டிப்பாக ரீசனபிளான ஒரு ப்ராசராக இருக்கும். அண்ட் இந்த Dimensity 6080 பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 சீரிஸில் நோட் 30 அண்ட் நோட் 30 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த ப்ராசர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 30 ப்ரோ ரெண்டுலேயுமே நமக்கு ஒரே ப்ராசர் இந்த 5G ப்ராசர் தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் அடுத்து என்ன ஃபீச்சர் காமனாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ். ஸோ கேமராவில் சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. இன்ஃபினிக்ஸ் நோட் 30 அண்ட் 30 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 108 மெகா பிக்சல் பிரைமரிக்கான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமராவில் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி அதற்கான பெட்டரான ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். பட் இந்த 108 மெகா பிக்சல் கேமராவோட சேர்த்து இதில் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் பின்பக்கம் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் பார்த்தோம்னா யூஸ்வலாக இன்ஃபினிக்ஸ் உடைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் வித்தியாசம் இருக்காது. ப்ரீவியஸாக இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் சீரிஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தால் நல்லது தான். அதே மாதிரி இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 30 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்க போகுது. இதில் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே நோட் 30 ப்ரோ பார்த்தீங்கன்னா 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சராக இருக்க போகுது. ஏன்னா வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது யூஸ்வலாக 30,000 அபோவ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் இன்ஃபினிக்ஸ் இந்த செக்மெண்ட் அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அண்டர் 20,000 ஒரு 15-17 அந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டில் நமக்கு இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்ஃபினிக்ஸுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சராக கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா 68 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்போது
எவ்வளோ பேர் அந்த 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவீங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜர்லாம் நம்ம தனியாக தான் வாங்கணும் அப்படின்னும் போது ஸோ அந்த 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி கென்யாவில் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 கென்யாவில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஐபிஎஸ் எல்டிபிஎஸ்க்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இல்லாமல் ஒரு எல்டிபிஎஸ்க்கான ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்படின்றது ஆக்சுவலி கென்யாவில் இன்ஃபினிக்ஸ் நோட் 30க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட் 30 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 12 சீரிஸ்லாம் பார்த்தோம்னா நோட் 12 ப்ரோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த நோட் 30 சீரிஸ் வரும்போது மேபி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ கென்யாவில் லான்ச் பண்ணியிருக்கிற மாதிரி நோட் 30 நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட எல்சிடி டிஸ்பிளே அண்ட் ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ வரும்போது பார்ப்போம் நோட் 12 சீரிஸ் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுதா இல்லை எல்சிடி டிஸ்பிளேயோட வரப்போகுதா அப்படின்றத. மற்றபடி நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா JBLோட டியூன் பண்ணி ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீக்கர் அப்படின்றதுக்கு போகுது. இதையும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இதாக இருக்க போகுது. மற்றபடி டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். 3.5க்கான ஆடியோ ஜாக் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 கண்டிப்பாக நமக்கு அண்டர் 15,000 ரூபா செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி 13,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நோட் 30 ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 15,000 ரூபா அபோவ் செக்மெண்ட் ஒரு 16,000-17,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நான் சொல்கிற மாதிரி அண்டர் 15,000 ரூபா செக்மெண்ட்டில் நோட் 30 அண்ட் அபோவ் 15,000 ரூபா செக்மெண்ட்டில் நோட் 30 ப்ரோ நான் இந்த வெளியில் சொன்ன மாதிரி இந்த ஃபீச்சரோட வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.